வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 17 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,185.43 PTS 0 விழுக்காடு உயர்ந்தது. நிஃப்டி 50 இன்று 24,078.50 விழுக்காடு ஆக உள்ளது. 0 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. தங்கம், வெள்ளி விலை சரிவு, வட்டி உயர்வு அச்சம். தங்கம் கடைசியாக $3,981.60 பிரதி ட்ராய் அவுன்ஸாக 1.54 விழுக்காடு சரிந்து முடிந்தது. வெள்ளி $55.79 ஆக 2.30 விழுக்காடு வீழ்ச்சி கண்டது. மத்திய கிழக்கு பதட்டங்கள் வட்டி உயர்வு எதிர்பார்ப்பை அதிகரிக்கின்றன. சென்செக்ஸ், நிஃப்டி சற்றே மாற்றமின்றி முடிந்தன. சென்செக்ஸ் 77,185.43 ஆகவும், நிஃப்டி 50 24,078.50 ஆகவும் கடைசியாக முடிந்தன. இன்று சந்தை இன்னும் திறக்கவில்லை. இன்ஃபோசிஸ் NYSE பங்கு 4.44 விழுக்காடு உயர்வு. NYSE-யில் இன்ஃபோசிஸ் $11.53 ஆக 4.44 விழுக்காடு உயர்ந்து முடிந்தது. NSE-யில் $1076.30 ஆக முடிந்தது. கச்சா எண்ணெய் $78.92 பிரதி பேரலுக்கு சரிவு. கச்சா எண்ணெய் $78.92 பிரதி பேரல் ஆக 0.85 விழுக்காடு சரிந்து முடிந்தது. ஜூலை தொடக்கத்தில் $68 ஆக இருந்தது கவனிக்கத்தக்கது. ஃபெட் அதிகாரி, வட்டி விகிதம் உயர வேண்டும். டல்லாஸ் ஃபெட் தலைவர் லோரி லோகன் வட்டி உயர்வுக்கு ஆதரவு தெரிவித்தார். இது உலக சந்தைகளில் கவலையை அதிகரிக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் வருவாய் எதிர்பார்ப்பு. நாஸ்டாக் சரிவு. நெட்ஃபிளிக்ஸின் Q2 வருவாய் $13 பில்லியன் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிப் நிறுவனங்கள் சரிந்ததால் நாஸ்டாக் வீழ்ச்சியடைந்தது. 28,000 கோடி ரூபாய் அணு மின் நிலைய டெண்டர். கூட்டு நிறுவனம் ராஜஸ்தானில் 28,000 கோடி ரூபாய் அணு மின் நிலையத்திற்கு டெண்டர் வெளியிட்டது. NTPC பங்கு $344.35 ஆக முடிந்தது. கேலிபர் மைனிங் IPO. நங்கூர முதலீட்டாளர்களிடம் 135 கோடி ரூபாய். கேலிபர் மைனிங் நிறுவனம் IPO திறப்பதற்கு முன் நங்கூர முதலீட்டாளர்களிடம் 134.99 கோடி ரூபாய் திரட்டியது. சில்லறை முதலீட்டாளர்கள் ஆர்வமாக உள்ளனர். FD வட்டி விகிதங்கள். 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $3,981.60 1.54 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,23,526 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.54 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,044 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $55.79 2.30 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,731 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 2.30 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $57.11 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $78.92 0.85 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.85 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $79.60 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $96.50 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 0 ரூபாய் விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $90.50 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள். முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $3,106 ரூபாய். பெங்களூரு $944.50 $3,021 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் $3,191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50 $3,128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.